ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பஜ்ஜி ரெசிபி தாங்க பண்ண போறோம். அதுவும் இந்த மழை காலத்துக்கு ஏற்ற சூப்பரான ஒரு பஜ்ஜிங்க. அதுக்கு வந்து நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவோட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கடையில் வாங்கின கடலை மாவு தான். அதோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்திருக்கேன். லேசா ஒரு பிஞ்சளவு சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. இதுல வந்து கொஞ்சம் பெருங்காயமும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது. கொஞ்சம் சின்ன தூள் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கையிலேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டோம்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து தண்ணியை ஃபர்ஸ்ட் ஊற்றிட்டேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம், வெறும் மாவே மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த உப்பு உரப்பு எல்லாமே எல்லா இடத்துலையும் ஈவன் ஆகி போய் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நம்ம இப்போ செய்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, சரிண்ணா இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து எடுத்துக்க போறோம். இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு நான் என்ன பஜ்ஜி போட போறேன் அப்படின்னா கற்பூரவள்ளி. தெரியுமா எல்லாருக்கும், சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல நிறைய புரோட்டீனும் இருக்கு. ஓமவல்லின்னு சொல்லுவாங்க, கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இந்த இலையை நல்லா நான் 10-20 இலையை எடுத்து நல்லா தண்ணியில போட்டு வாஷ் பண்ணிடுறேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்குவோம். இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு பஜ்ஜி போட போறோம். மழைக்கு ஏத்த பஜ்ஜி தானே இது. ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு எங்க ஊர்ல மழை பெஞ்சுட்டே இருக்கு, விடவே இல்லை. இப்பதான் விட்டுருக்கு லேசா சாயங்காலத்துல. நான் காலன்றதே இதை போட்டுட்டேன். பஜ்ஜி எல்லாம் மாவு எல்லாத்தையும் கரைச்சி வச்சாச்சு. அதே மாதிரி இலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டேன். பாத்துக்கோங்க, இது கற்பூரவள்ளி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்தது, எங்க வீட்டுல இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து இப்போ எண்ணெய் காய வச்சிருக்கேன். சின்ன ஒரு கடாயில தான் எண்ணெய் காய வச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் உரப்பு பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி திக்கா இருந்ததுனால நம்மளுக்கு வந்து அந்த நம்ம பஜ்ஜியில கடலை மாவு நல்லா ஒட்டி பிடிக்கும். அதனாலதான் இந்த மாதிரி திக்காவே வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இங்கிட்ட ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அப்படியே நம்ம எண்ணெயில போட்ட வேண்டியதுதான். நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்திருக்கேன். ரொம்ப எண்ணெய் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஒரு நாலஞ்சா போடுவோம் அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரி ஒவ்வொரு இலையா எடுத்துதான் நம்ம போடணும். ஒரு 5 இது தாராளமா போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய கடாயா இருந்தா நம்ம கூடவே போடலாம். போட்டு கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி போட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் வீணா தானே போகும். திரும்ப ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெயே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அதனால நான் மினிமம் சின்ன இடுப்பு சட்டியிலே போடுவோம். ஒரு 5 போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 4 ரவுண்டு கூட போடலாம் அப்படின்னு தான் நான் சின்ன இடுப்பு சட்டியில போட்டிருக்கேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். ஒரு பக்கம் டக்குன்னு வெந்துடும், கடலை மாவு தானே. பார்த்தீங்களா இந்த பஜ்ஜி நல்லா தெரியுதா? பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அழகான சேப்பா இருக்குல்ல, சூப்பரா இருக்கும். இந்த பஜ்ஜி சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். இந்த எண்ணெயில போட்ட உடனே அந்த இலையெல்லாம் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துடும். கடலை மாவு நல்லா 2 பக்கமும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனவட்டி நம்ம நல்லா எடுத்துக்கணும். அவ்வளவுதான். நம்ம கடலை மாவு வேகிற நேரத்துல இந்த இலையை நம்ம சும்மாவே சாப்பிடலாம். அதனால நம்ம இதுக்கு கடலை மாவு வேகும் போதே அதுவும் வெந்துடும். அப்படியே எல்லா ரவுண்டும் நான் போட்டு எடுத்துட்டு நான் காமிக்கிறேங்க. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி பஜ்ஜி எல்லாம் நம்ம எப்பவுமே வாழைக்காய், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி வெங்காயம் இந்த மாதிரியே பஜ்ஜி போடாம இந்த மாதிரி மழை சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஓமவல்லி, கற்பூரவள்ளியில பஜ்ஜி போட்டு சாப்பிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.